ஜாமியை கூப்பிட்டேன். அது எங்கள் ஆத்தா எங்கள் அப்பனை நிப்பாட்டினேன். டெய்லர் இதே மெயின் பிக்சர். இப்போ பொம்பளை ஆள் பூரா கொஞ்சம் சரி பார்த்துக்குங்க, யார் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கமுன்னு. இப்போதே அது பொம்பளை ஆளுக்கு சரி பார்க்குங்க. ஆத்தாடி இவ பக்கத்தில் உட்காந்தான், இவன் சாதாரண நேரத்தில் சேலையை உறிஞ்சு ஓட்டு பாவாடையோட ஆடுவாள். ஹலோ, சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு, சிவகங்கை நாடு என் சிவகங்கை சீமையா, எங்க ஆத்தாவுக்கு கொல்லங்குடியா இருப்பிடமா, கொல்லங்குடி கம்மாயா எங்க ஆத்தாவுக்கு கிழக்க வார்த்த பார்வையாய், நீதிக்கு நாயத்துக்கும் பேர் போனாலாம் எங்குள்ளங்குடி வெட்டுடையா காளியம்மாய், உங்கும்மங்குடி கம்மாய விட்டு இந்த ஜங்கர் கோயில உள்ள உன் தங்கச்சி முத்து மாரிய கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சியும் வீரம் குறையலடாய், நாங்க நாட்டு மக்களை காப்பாத்துறோம் என்று சொல்லி இந்த வெட்ட வெளி பொட்டலில் எங்க ஆத்தா கொஞ்ச நேரம் நீ வந்தரங்கு. அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம், புலம்பூக்காக வந்தது இந்த ஒரு எங்க கிழவன் பிள்ளைகளை கூட்டி ஆடுகளை ஓட்டி பிறஞ்சாஞ்சு வரையில் நம்ம எங்கே போய் தங்க போகிறோம், நான் எங்கேப்பா உழைக்க போகிறேன். அப்போ இந்த நல்ல செங்கர் கோயிலில் எங்கள் கிழவன் குடிஜ வெட்டு இங்கே குடியேறி மக்களை வளர்க்குறாரு. அப்போ கிழவனுக்கு இந்த முத்து மாறியும் இங்கே உள்ள தெய்வத்தை தவிர எங்கள் கிழவனுக்கு துணைக்கு யாரும் இல்லை. அப்போ 12 வருஷம் பாராமலையில்லே இந்த நாடு பஞ்சம் போகுது. அப்போ நம்ம கிளவி சொல்லி அழுதாளாய், நான் எப்படிப்பா இந்த பஞ்சத்தில் இந்த மக்களை வளர்க்க போகிறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போகிறேன். இந்த ஜங்கர் கோயிலில் பஞ்சந்தாங்களே, இங்கே கம்மாகரை எல்லாம் கல்லும் புல்லும் மேயுதுடா. அப்போ கிழவனுக்கு சாமி இறங்கி தலையை குலுக்கிய ஆடையில் இங்கே கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்போ மாயம்மா மழை பெஞ்சு நம்ம கிளவி காட்டில் போய் மயிலை கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்போ கோடை மழை பெஞ்சு எங்கள் கிளவி கோவா கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா. என்ன நினைக்கிது இந்த செங்கர் கோயில் குளங்காக்க வந்த எங்கள் ஆத்தா என்ன நினைக்கிற, இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணு மேலே குடியிருக்க. அப்போ கிழவங்கிட்ட கிளவி சொன்னுச்சா, இந்த செங்கர் கோயில் சாமிக்கெல்லாம் நம்ம இங்கே மழையும் தேங்காய் பழமும் பூஜை சாமானும் வாங்கக்கூடாதுன்னு நம்ம தேவகோட்டை காலார் கோயிலில், நம்ம காரைக்குடியில், நம்ம மானாமதுல சிவகங்கையில் நம்ம சாமிக்கு தேங்காய் பழமும் பூஜை சாமானும் பட்டும் வாங்கக்கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டிய இந்த ஜங்கர் கோயில் கிழவே மயிலக்கால 2 ஊட்டிய அங்கே கனத்த நெல்லு மூட பாறை ஏற்றி என் முத்து மாரியம்மனுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாபதி பட்டணம் போய் அங்கே தாளம் போ வாசத்துக்கு நம்ம கிழவன் தல்லா உள்ள ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு அங்கே சிம்மக்கல்ல வீதிக்க வாடகலவாய் அத்தீரு மாசத்துக்கு எங்கள் கிழவன் ஆனக்கல் ரோட்டுக்கும் என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு எங்கள் கிழவன் கோரிப்பாளைய வீதிக்க அங்கே தேங்காய் வளத்துக்கு தேர முட்டி வீதிக்க அங்கே பூப்பாரம் தானேத்தி இந்த செங்கர் கோயில் சாமிக்கு உள்ள மாடு 2 ஓட்டி மதுரை மேல மட கம்மாவளியில் மாட்டு வண்டி வரும்போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டியை மறிக்கிறேன். அப்போ நம்ம கிழவன் சொன்னாராய், ஆத்தாடி ஆத்தா இந்த பூவாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்து நிற்கிது, நான் மனசில் அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய
செங்கர் கோயில உள்ள முத்துமாரியும் கருப்பனையும் முனியனையும் காணாமுடா. அப்போ வண்டி மூக்காணி கட்டையில கிளம்பி உக்காந்து அட தட்டுடா மாட்டான் போவோம். இந்த செங்கர் கோயில் சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதரா. கர்பு மதுரை மேலமட கம்மாய வெட்டி என் பாண்டி முனி இடமாறி உட்கார்ந்த கருப்பாயுரணி 1000 பாட்டில் சாராய எப்போ 1000 பாட்டில் சாராய எங்க பாண்டிக்கு அடினாக்கு பத்தாதுடா. 3000 பாட்டில் சாராய என் ஜீமியா பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா. அந்த 18 நாடர்களையும் படிக்கட்டாக்கி கருப்பனோட தங்கச்சி என் தீத்தாக்கர பொன்றாக்கு. உன் தீத்த எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு தெரியாதுதா. நடுமுறாம் பேரு வாங்க வச்சே தீத்தாக்கர பொன்றாக்கு. கொஞ்ச நேரம் கலிஜரி உடமரத்தை விட்டு என் கலிஜரி காளிமுனி ஐயா அந்த 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் வர வத்தலடா. கொஞ்ச நேரம் இந்த செங்கர் கோயில் உள்ள உன் தங்கச்சி முத்துமாரியும் காளியத்தாவை இந்த கருப்பனையும் இந்த நொண்டி சோனாயாவையும் கூட்டிக்கிட்டு இந்த நாட்டு மக்க இந்த செங்கர் கோயில் சாமியோட வீரத்தை அறியணும். கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம நீ எந்திரி. தங்க நல்ல புடியா ரூபா சாமி புடியா ரூபா கருப்பு நல்ல புடியருவா சாமி புடியருவா தாயாதடா உன்னா ரூபா கருப்பேன் புடியா ரூபா தாயாதடா புடியருவா கருப்பா புடியருவா வெள்ளி நல்ல புடியா ரூபா விளையாடும் விச்சா ரூபா கருப்பேன் புடியா ரூபா வெள்ளி நல்ல புடியருவா விளையாடும் விச்சருவா விச்சருவா சொன்ன சொல்லி மாறாதுடா கருப்பேன் மாறாதுடா சொல்வாக்கி தப்பாதுடா கருப்பேன் தப்பாதுடா வாடா கலவா என்ன சொல்லு மாறாதுடா கருப்பா மாறாதுடா சுகம் கொடுத்தா தப்பாதுடா கருப்பா தப்பாதுடா வயசாகி போச்சா எங்க பாட்டைங்க ஆண்ட சாமிக்கு பூரா வயசாகி போச்சா இந்த குதிரை பத்தலையா சின்ன குதிரை முடிச்சு வர போறையா கருப்பு அழகு மலை வனக்காடா கருப்பே வனக்காடா ஆர்ப்பரிக்கும் கீழாடு கருப்பு கீழாடு அழகு மலையே கருப்பாடா கருப்பா கருப்பாடா அழகுடா இளமடை கருப்பா வெள்ளமடை 5 சடை அழகி வர எங்க ஆத்தாவுக்கு அழகு சடை இந்த ஜங்கர் கோயில தோரணம் எடுத்து போய் கொஞ்ச நேரம் அடிவாடா கருப்பே அடிவாடா தங்கச்சி உழவ ஓட்டா அண்ணே கருப்பே இறங்கி ஆடுவியா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்களம்பு செல்லடமா சாமி செல்லடமா ஓ செல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு இருக்கலம்பு இல்லடமா சாமி சல்லடமா ஒட்டி வைக்கும் ஏய். கால்களுக்கு குதிரை பூவி செல்லடமா சாமி செல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரம்பு சல்லடமா சல்லடமா குதிச்சு வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு குங்குமப்பூ செல்லடமா சாமி செல்லடமா மேல மாட அம்மா விட்டு பாண்டி அம்மா விட்டு இந்த ஒரு நீச்சல் போட்டியா ரோஜக்கார பாண்டி முனி நிலமடை கம்மா விட்டு சாமி கம்மா விட்டு இந்த ஒரு நீச்சல் போட்டி சாமி நீச்சல் போட்டி பாராட்டா போட்டி பாராட்டா எங்க கரும்பு வர தாராட்டா தங்க கரும்பு கரும்பு தாராண்டா எங்க கருப்பு மரம் தாராண்டா எங்க கருப்பு மலையாமலகே மாமதுர கல்லழகே மலையழக மாமதுர கல்லழகா மலையாமலகே மாமதுர கல்லழகே மலையழக மாமதுர கல்லழகா சரியாக இந்த முன்னே சிரிப்பா இதுடா இந்த செங்கர் கோயில்ல உள்ள எங்க பாட்டன் ஜாமி ஊரா அங்கே கிடி முழங்குது கருப்பசாமி தங்க கலஜம் என்றது அங்கே இடி முழகுது கருப்பசாமி தங்க கலசமங்குது
அதனைத் தொடர்ந்து தெள்ள தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது பேரும் புகழும் பெற்று நாடக கலை மட்டும் கிடையாது, அனைத்து கலைகளுக்கும் சுபகாரியங்களுக்கும் ஒளிபொலி அமைத்து பேர் சொன்னாலே உலகத்தில் உள்ள தமிழர்களுக்கெல்லாம் தெரியும் எங்களது புலியடி தம்பம் கனகா ரேடியோஸ் இருக்குமிடம் புலியடி தம்பம். ஒரு பாட்டு அதே பாக்ஸில் ஏற்கதில் பெரிய இளையராஜா மியூசிக் சென்டர் மாதிரி அடிப்பேன். வாழ்த்துக்கள். உண்மையிலே கனகா ஆடியோஸ் அப்படி என்றால் பேர் சொல்லவே தேவையில்லை, அது பேரை கேட்டாலே எல்லாத்துக்கும் தெரியும். வாழ்த்துக்கள் கனகா ஆடியோஸ் புலியடி தம்பம் பங்காளி. வாழ்த்துக்கள் பங்காளி. நாடகத்தை காண வருகவருகன இரு கரங்குப்பை அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள், செங்கர் கோவில் மற்றும் இளந்தன்றல் இளைஞர் நற்பணி மன்றம் செங்கர் கோவில். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற உங்களை எல்லாம் இந்த நாடகத்துக்கு இங்கே வர வைத்ததே யூடியூப் சேனல் தான். என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கிடைக்குமா? கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து எந்த நாடகத்துக்கு வந்தாலும் அந்த நாடகத்தினுடைய கதை தெரியாமல் 12 வருஷமாக தேடிக்கொண்டிருக்கிறான் என்னுடைய புத்ரு விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்தல் மண்ணின் மைந்தன் புத்ரு பாண்டிக்கு ஒரு கிளாப் கிளாப் கிளாப். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக்கொண்டும் ஒருவராக இரவானால் நாடக கொட்டகை, பகலானா அன்பாலயம், தொடர்ந்து 21 ஆண்டுகளாக மக்களுடைய அன்பை மட்டும் நாடி ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த கோமாளியனுடைய ஆசிரியர் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் வீரசொல்லம் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாயமங்கலம் ரோட்டில் தான் இருக்கு எங்கள் ஊர் கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் உறவுகளாக நானும் என் எம்கேஆர் அன்பாலயத்தில் உள்ள மக்களும் உங்களை வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமை மற்றும் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வருவேன். 2 டான்ஸ் வரும். நீங்கள் நம்ம சகோதரி போல் நினச்சி அவங்க ஆடும்போது என்ன ஆடுறாங்களோ அதை மட்டும் ரசிங்க. அதுக்காக அதில் கிண்டல் பண்ணாது. என்னையே கூட வந்தால் அது வேறு விஷயம். பொம்பளை பிள்ளை ஒரே ஒரு தம்பி நக்கல் மயிரெலாம் சிரிக்காத மனநோயாளி முண்டை ஏன்ற ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். பெண்கள் ஆண்களுக்கு நிகராக எத்தனை துறையிலே சாதித்து கொண்டிருக்கிறார், உண்மை தானே. ஆனால் ஒரு நாடக மேடையில் தன்னுடைய மானம் பெரிதல்ல, இந்த கலையை நம்பி தன் குடும்பத்தை நம்பி வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழச்சியும் எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். என் தங்கச்சியை தான் அதெல்லாம். நீங்கள் நினைக்கிறீங்க நாடகத்திலும் சரி கரகாட்டம் தமிழகத்தில் உள்ள கலையெல்லாம் நானாக கண்ணீர் வடிச்சிருக்கேன். மதுரையிலிருந்து ஒரு கரகாட்டத்துக்கு வர்றாங்க. அவங்க அப்பா ராஜபாட்டு பெத்த பிள்ளையை கட்டி பிடிச்சி ஆடினார். அப்போ தான் கேட்டேன், என்னண்ணே உங்கள் மகளை போட்டு இப்படி கட்டி பிடிச்சி டம்மு டம்முன்னு அடிக்கிறியா, அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த வயிற்றுக்காக எம்கேஆர் பார்த்தீங்களா. அதே மாதிரி என்னை எது சொன்னாலும் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஏன்னா என்னை அதெல்லாம் நான் பெருசுப்படுத்துறதில்ல. என் தம்பி எங்கள் அன்னைங்கன்னு போயிடுவேன். அந்த பொம்பளை பிள்ளைகளை இன்றைக்கி சொல்கிறேன், எந்த மேடையாக இருந்தாலும் அது ஆடும்போது நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஆடினா நம்ம எப்படி உட்காந்து ரசிப்போமோ அதே மாதிரி ரசிங்க. போயிட்டு வரவா. டான்ஸுக்கார பிள்ளைகளே ரெடி ஆயிட்டீங்களா? இளைஞர்கள்லாம் காத்திருக்குது உங்களை தானம்மா. வாங்கம்மா வாங்கம்மா வெளியில வாங்கம்மா. அவடைய கட்டிட்டீங்கம்மா. டான்ஸுக்கார பிள்ளைகளே வெளியே வாங்கம்மா. ஏய் இளைஞர் ஒரு காத்திருப்பது உங்களுக்கு தானம்மா. வெளியில வாங்கம்மா. டான்ஸுக்கார